ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அருமையான பொட்டேட்டோ கார்ன்ஃப்ளவர் கலந்த ஒரு ஸ்டார்டர் ரெண்டு விதமா பண்ண போறோம். பொட்டேட்டோவை வேக வச்சு வச்சுக்கோங்க. வேக வச்ச பொட்டேட்டோவோட நல்லா மேஷ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பால்ஸா பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பால்ஸா பண்ணினத ஒண்ணு நம்ம வேக வைக்கிறோம், தண்ணியில நல்லா கொதிச்ச தண்ணியில போட்டு வேக வைக்கிறோம். இன்னொன்னு பொரிச்செடுக்கிறோம். வெந்ததுக்கு உண்டான அடையாளம் தண்ணியில மேல முதக்கும். அதையும் எடுத்து தனியா வச்சுக்கிறோம், பொரிச்சதையும் எடுத்து தனியா வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெயை ஊத்தி அது கூட பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், நீங்க கார்லிக் போட்டுக்கலாம், நான் கார்லிக் சேர்த்துக்கல. பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துனுட்டு, அது கூட நீங்க வச்சிருக்கிற சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், கிரீன் சாஸ், சில்லி சாஸ் என்ன இருக்கோ, நான் இங்க வெறும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இருக்கேன். நல்லா அத போட்டு நல்லா ஒரு 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 சுருள சேர்ந்துக்கிற மாதிரி பண்ணினாட்டு, ஏற்கனவே நம்ம ஒரு பவுண்டிங் ஸ்டோன்ல சர்க்கரை, உப்பு அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் மூணுத்தையும் பொடிச்சு வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் சேர்த்து நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்து இப்ப வேக வச்சது பொரிச்சதையும் வச்சு டாஸ் பண்ணி எடுத்தா அருமையான சுவையான ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல, அருமையான ஸ்டார்டர் ரெடி.